வாசிப்போம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11, 12. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகம் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வட திசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்து அதை கண்டடையாமல் போவார்கள். அந்நாளிலே சௌந்தரியமுள்ள கன்னிகைகளும் வாலிபர்களும் தாகத்தால் சோர்ந்து போவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இதோ நான் தேசத்திலே பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே தேவனுடைய வார்த்தை இருப்பது நமக்கு ஆசீர்வாதம். ஏன்னா வார்த்தை எப்பொழுதுமே என்ன செய்யலாம், வாசிக்கலாம், தியானிக்கலாம். நம்முடைய கரத்தில் நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். எத்தனையோ பேர் வசனம் இல்லாதபடி, வார்த்தை இல்லாதபடி, பைபிளவே இல்லாதபடி, சில பேர் பைபிளவே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கங்க, பஞ்சத்தை அனுப்பும் காலம் வரும். ஆகார குறைவினால் அல்ல, தாக குறைவினால் அல்ல, வார்த்தை கிடைக்காத பஞ்சம் வரும். இல்லையா? பைபிளை தேடுவாங்க, வார்த்தையை தேடுவாங்க, ஆனா அந்த வார்த்தை யாருமே கிடைக்காது. ஊழியக்காரங்களை தேடுவாங்க. ஐயோ அந்த பாஸ்டர் இருந்தாருன்னா எங்களுக்கு ஆயத்தமா எல்லா காரியமும் சொல்லுவாரே சொல்லி ஊழியக்காரர் கூட தேடுவாங்க. ஆனால் வார்த்தை கிடைக்காத பஞ்சத்தை கர்த்தர் அனுப்ப போகிறார். அல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த வசனம் கிடைத்த உடனே நான் உட்கொண்டேன், எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருந்ததுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தை கிடைத்த உடனே என்ன செய்யணும், உட்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் சாப்பிடணும். ஒவ்வொரு நாள் அந்த அப்பத்தை புசித்து அவருடைய பாடுகளை நினைக்கும் பொழுதுதான் பரலோகத்திலே நமக்கு இடம் உண்டு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் அப்பத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணால் ஒழிய நமக்கு பரலோகத்துல இடம் இல்லை. இந்த அப்பத்தை எப்படி, இந்த வார்த்தையை நம்ம புசிக்கணும். என்ன செய்யலாம், இந்த வார்த்தை கிடைத்த உடனே நான் புசித்தேன், எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருந்தது. ஏன்னா வார்த்தை கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புற காலம் வரப்போகுது. நம்முடைய சந்ததியார், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வம்சம் மக்கள் கூட செழிக்கணும்னா வார்த்தைகளே அவர்களுக்கு என்ன செய்யணும், சொல்லி கொடுத்து இந்த வார்த்தையை அவர்களுக்கு எல்லாவற்றிலும் அவர்கள் கொடுக்கும் பொழுது நாம் நிச்சயமாகவே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அல்லேலூயா. சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கணும்னா வார்த்தையை நம்ம புசிக்கணும், அவருடைய பாடுகளை நினைக்கணும். அவருடைய ரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்திருக்கிறார். அதனால அவர் வரும் நாட்களிலே இந்த சகோதரி சொன்னதை போல நோவா காலத்தில் இருந்ததை போல மனுஷனுடைய காலத்தில் இருக்கும். அல்லேலூயா. நான் விசுவாசத்தை காண்பேனோன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா கடைசி காலம் நோவா காலத்தில் இருந்ததை போல ஆணுக்கு ஆணு, பெண்ணுக்கு பெண்ணு அவலட்சணமா இருப்பாங்கன்னு சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய வருகை நாட்களிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் பஞ்ச காலம் வருவதற்கு முன்பாக நம்முடைய எல்லா பிள்ளைகளும், நம்முடைய சந்ததியார் அனைவருமாக இந்த வார்த்தையை நாம் உட்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும், வார்த்தையை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், வார்த்தைப்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம்னா ஜனங்கள் ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் அழைத்து திரிவாங்க. கண்ணீர்கள்லாம் நிலைப்படைந்து சோர்ந்து போவாங்க. அல்லேலூயா. சோர்வுகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஏன்னா பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமா இருக்க வேண்டும்னா வார்த்தை முக்கியம். ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு தத்தத்தின் தேவன், அவர் சொல்லாலும் அவர் கட்டளையில் நிற்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பஞ்ச காலத்திலே கர்த்தர் ஒரு மனுஷனை எப்படி ஆசீர்வதித்தார், கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதமான எப்படி ஐஸ்வர்யமாய் மாற்றினது.
அவன் எப்படி அவன் கீழ்ப்படிந்தான்? தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடினாலே, தகப்பன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே கர்த்தர் அந்த தகப்பனை ஆசீர்வதித்ததை போல மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் பஞ்ச காலத்திலே. அல்லேலூயா. அவர் வாக்கு தத்தத்தின் தேவனாக இருக்கிறபடினாலே அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அநேக ஒவ்வொரு வருடமும் நாம் வாக்கு தத்தம் பார்க்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 31 நைட்டு 1 அந்த 12 மணிக்கு வாக்கு தத்தம் நமக்கு கிடைக்குது. அந்த வாக்கு தத்தத்தை நம்ம கைக்கொள்றோமா? ஏன் இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? இந்த வாக்கு தத்தத்தினால நமக்கு என்ன நன்மை உண்டு? ஏன் ஊழியக்காரன் இந்த வாக்கு தத்தத்தை ஏன் கொடுக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். அல்லேலூயா. ஏன்னா இந்த வாக்கு தத்தத்துக்காக அவர் எத்தனை நாள் ஜெபம் பண்ணியிருப்பார்? ஊழியக்காரர் எத்தனை நாள் ஜெபம் பண்ணியிருப்பார்? ஜெபம் பண்ணி தான் அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவனுடைய வாசனம் அந்த வாக்கு தத்தத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த வாக்கு தத்தத்தை தியானிக்கும் பொழுது, அது எதற்காக இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு தத்தத்தின் தேவன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காசா பணமா? காசு கொடுத்தா சொல்லுவீங்களா? அல்லேலூயா சொன்னா தேவனை மகிமைப்படுத்தணும். அப்ப நீங்க கேட்கறீங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியுமா? மனசுக்குள்ளே தூங்கிட்டு இருப்பீங்க. வேற சிந்தனை இருக்கு, அதன்படி இருக்கக்கூடாது. கவனம் பூரா என்ன செய்யணும்? ஆல்டரை நோக்கி தான் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை ஏற்கனவே. கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனசு பார்க்க. ஆதியாகமம் 26 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 26 முதல் வசனத்தை வாசிக்கிறோம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய நாட்களில் ஒரு பஞ்சம் வந்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனா ஆபிரகாமுடைய நாட்களிலே அந்த பஞ்சத்தை விட அவருடைய மகனுடைய காலத்தில் ஒரு பஞ்சம் உண்டானதாக நாம் வாசிக்கிறோம். ஏன்னா ஆபிரகாம் எப்படிப்பட்டவனா? விசுவாசத்தின் வீரன். ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஒரு இனத்தையும் இனத்தாரை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான இடமா இருந்தாலும் சரி, நீ போகிறார். ஆனா அவன் விசுவாசித்தான், நல்லது என்று கண்டான். அவன் ஆண்டவர் சொன்ன இடத்திற்கு அவன் போனான். அல்லேலூயா. ஏன்னா விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டார். ஆண்டவர் ஆபிரகாமை சிநேகிதனே என்று சொல்கிறார். அல்லேலூயா. என் சிநேகிதனே, தோள்ல கை போட்டு பேசுறவர் ஆபிரகாமிடத்துல. அப்படிப்பட்டதான ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆபிரகாம் இவன் தான் சரியான ஆள் என்று சொல்லி இவன் மூலமா தான் சந்ததி உருவாக வேண்டும், இவன் மூலமா தான் நான் இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தீர்மானத்தோடும் திட்டத்தோடும் அவர் வைத்தபடினாலே ஆபிரகாம் அழைத்தார். அழைக்கும் பொழுது உன் இனத்தையும் உன் இனத்தாரையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அவன் நல்லவன் கேட்டான். கர்த்தரிடத்துல கேட்கிற, என் பிள்ளை என்னுடைய குடும்பத்தை விட்டு நான் எப்படி ஆண்டவரே வருவேன்னு சொல்ல, ஆண்டவர் அவனை அனுப்பினார். அந்த நோக்கத்தினுடைய விசுவாசித்தான் அவன் கடந்து போனான். அல்லேலூயா. கடந்து போனபடினாலே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வருகிறது. உன்னை ஆசீர்வதிப்பதை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை நான் சபிப்பேன். இந்த நட்சத்திரத்தை போல சந்ததியை பெருமைப்பேன், கடற்கரை மணலை போல சந்ததியை பெருமைப்பேன். ஏன்னா அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றபடினாலே அவன் போகவிடமெல்லாம் கர்த்தரோடு கூட இருந்தான். போகவிடமெல்லாம் அவன் வெற்றி சிறந்தவனாக இருந்தான். போகவிடமெல்லாம் அவனை ஆசீர்வதித்தான். ஆனால் அவனுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத பொழுது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 75 வயசுல கர்த்தர் அழைத்தார், வாக்கு கொடுக்கிறார். ஒரு சந்ததியை பழுகி பெருக வைப்பேன். என் பிரியமானவர்கள் நல்லா யோசித்து பாருங்க. 75 வயசுல கர்த்தர் அழைக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டதான இருப்பான்? எப்படிப்பட்டவனாக இருந்திருப்பான்? அவருடைய மனைவிக்கு அதே 65 வயது. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா 99 வயது வருது. எத்தனை வயசு? 99 வயசு வருது. அப்ப சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக உத்தமனா இரு அப்படின்னு சொல்ற. எனக்கு 99 வயசுல எனக்கு உத்தமனை எப்படி கூணு விழுந்து கூட போயிருக்கலாம் இப்ப இருக்கிறவங்க. ஆனால் கர்த்தருடைய பலத்தில் அவர் இருந்தபடினாலே 99 வயசுல கர்த்தர் மத்தியிலே உத்தமனா இருந்தார். அல்லேலூயா. உத்தமனா இருந்தார். 99 வயசுல அவன் உத்தமனா இருக்கான்.
எனக்கு முன்பாய் உத்தமனாயிரு, உன்னை ஆசீர்வதிக்கிறேன்றாரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் எதை சொல்றாரோ அதை கேட்டு நடந்தான். ஆண்டுடைய வாக்குத்தத்தத்திற்கு விசுவாசித்தான். ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தின்படி நடந்தான். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டான். இன்றைக்கு அவருடைய சந்ததி பழுகி பெருகி இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சந்ததியிலே கூட நாமளும் வந்திருக்கலாம். என் பிரியமானவர்களே, அந்த தேவனுடைய வசனம் இரு கருக்குள்ள பட்டயம். இந்த உலகம் அழிவுக்கு இறைவன் வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் பஞ்சம் வருகிற காலமாக இருக்கிறபடினாலே பஞ்சத்திலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நம் சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள்ளாய் போக வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அழைத்து அவர் சொல்றாரு, 99 வயசுல 100 வயசுல அதை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பாட்டிக்கு 90 வயசு, புருஷனுக்கு 100 வயசு. வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் உற்பத்தி காலத்தில் வருவேன். வரும்பொழுது ஒரு மனைவி கர்ப்பவதி இருப்பா, குமாரனை பெறுவாங்க. ஈசாக்கு பேர். அப்போ வாக்குத்தத்தப்பட்ட மகனாக ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். ஈசாக்கை கொடுத்தபடினாலே ஈசாக்கை அவர் வாக்குத்தத்தம் உள்ளவனாய் மாற்றினார். ஈசாக்கு கொடுத்தார். 90 வயசு பாட்டி குழந்தை பெற்றாச்சு. அல்லேலூயா. குழந்தை பெற்றோடனே அந்த குழந்தையை கொண்டு போய் என்ன செய்ய, 12 வயசு வரைக்கும் வளர்த்தாங்க. 12வது வயசுல ஆபிரகாமே வந்தாரு. நீ போய் அந்த குழந்தையை போய் எனக்காண்டி பலி செலுத்தாரு. அல்லேலூயா. 25 வருஷம் காத்திருந்து தவமாய் பெற்ற குழந்தைய நான் சொல்றேன், நீ போய் என்ன செய்ய, பலி செலுத்து. விசுவாசித்தார். தேவனுடைய மகிமையை காண்டான். அவன் போய் அந்த மோரியா மலையிலே அல்லேலூயா அந்த குழந்தையை பலி செலுத்தும்படியாக இருக்கிறது. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். பிள்ளையாண்டர் மேல கைப்படாத, பிள்ளையாண்டர் மேல கைப்படாத, நீ உத்தமன் இருக்கிறதுனால உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளையை காப்பாற்றினார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவராக இருக்கிற தேவன். நாம் விசுவாசித்தோம் என்றால் தேவனுடைய மகிமையை காணலாம். ஏன்னா ஒரு குடும்பத்திற்காக அவர் கண்ணீர் வடித்தார். ஆவியிலே கலங்கினார். எங்க வச்சிருக்கீங்க அவனை? அல்லேலூயா. எங்க வச்சிருக்கீங்க? ஆண்டவரே நானுமே. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அப்படி சொல்லிட்டு உரக்க சத்தமிட்டு, லாசருவே வெளியே வா. அவன் வந்த உடனே பார்த்தாலே மரியாதை கூப்பிட்டு சொல்றாரு, அவன் கட்டுக்களை அவள் தொடுங்க. இன்னைக்கு கட்டுக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு. ஒவ்வொரு கட்டுக்காக ஜெபம் பண்ணாரு. எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அவிழ்த்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அவிழ்த்திருக்கிறார். பொல்லாத ஆவிகள், பொல்லாத கட்டுகளா பாதாளத்துல போயாச்சு. எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை இந்த நாளில் பெற்றிருக்கிறீங்க. இந்த சபையுடைய கட்டுக்கள், ஒவ்வொரு கட்டுக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் மகிமையாய் இறங்கி வந்து இந்த கட்டுக்களை உடைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாவே கர்த்தர் செய்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது கட்டுகள் உடைக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். அதுக்கு தான் தேவனுடைய மகிமையை காணணும்னா நம்முடைய கட்டுகள் நாங்க உயிரோடு இருக்கும்படியாக, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் சொல்லாலும் அவர் கட்டளையில் இருக்கும். பாருங்க, இப்போ 26ஆம் அதிகாரத்துல பஞ்சகாலம் வந்தாச்சு. பஞ்சகாலம் வந்தோடையும் அவன் எங்க போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறான்? அடுத்த வசனத்தை வாசிங்க. 26 ஒரு 2வது வசனம். அதுக்கு முன்னாடி வசனம். அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்துக்கு கேராவுக்கு போனான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன உடனே அந்த பஞ்ச காலத்துல அவன் என்ன செய்றான்? ராஜாவை நோக்கி போறான். கர்த்தர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாத. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. எகிப்துக்கு போகாத, எகிப்துக்கு போகாத. இந்த தேசத்துல வாசிங்க. நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. நான் கொடுக்கும் தேசத்திலே குடியிரு. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. நீ போகாதன்னு சொன்னாரு. ஆனா அவன் கீழ்ப்படிந்தான்.
அவன் எப்படி கீழ்ப்படுத்தான்னா, கர்த்தரே சொல்றார் பாருங்க, தன்னைத்தானே புகழும் உத்தமன் அல்ல, கர்த்தராலே புகழப்படுகிற உத்தமன். இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கும் என்றால், நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் கீழ்ப்படிதலோடு இருக்கணும். கீழ்ப்படிதல் நமக்கு தேவை. தேவனுடைய வசனத்தின்படி நாம் தேவனுடைய வேட்புகளுக்கு நாம் கீழ்ப்படியணும், புதியவர்களுக்கு கீழ்ப்படியணும். சபையில் இருக்கிற முதிர்ச்சி உள்ள சகோதரிகளுக்கு கீழ்ப்படியணும், வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும், ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படியணும், ஒருவருக்கு ஒரு ஐக்கியப்படணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமான நேரம். ஏன்னா சபையிலே நாம் வரும்பொழுதே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தர் அவர்கள் என்ன செய்யறாங்க, என் கீழ்ப்படுதல் வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுது, இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு வரும். அப்ப பாருங்க, கர்த்தருடைய அங்க போகாதாரு, அவன் போகல, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோடு உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளபடியாக அவன் தகப்பன் எனக்கு கீழ்ப்படுத்தபடினாலே நான் அவனை ஆசீர்வதித்தது போல நான் அவனை ஆசீர்வதித்தேன். அங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய சமூகத்தில் அங்க ஒரு துறவு தோன்றாங்க. போய் ஆசீர்வாதம் ஆண்டவர் போக கூடாது இருக்காரு. அங்க போய் அவங்க துறவுகளை தோன்றாங்க. துறவுகளை கிணறு தோன்றாங்க. தண்ணி இல்லாத ஒரு நேரத்துல ஒரு கிணறு தோன்றும் பொழுது அந்த கிணறுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? ஏசேக்கு என்று பேர் வைக்கிறாங்க. ஏன் ஏசேக்கு ஏன் பேர் வைக்கிறாங்கன்னா, வாக்குவாதம் பண்றாங்க. இங்க நீங்க என்ன செய்யக்கூடாது, கிணறு தோண்டக்கூடாது, இது எங்க இடம். அடுத்தது போய் இன்னொரு இடத்துல போய் கிணறு தோண்டும், அங்க வந்து வாக்குவாதம் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துலயும் நம்ம போய் இந்த இடத்துல நம்ம ஜெபிக்கணும்னு நினைச்சோம்னா என்ன செய்யாது, வாக்குவாதம் பண்ணுவாங்க, முறுமுறுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஏன்னா வேதவசனம் அப்படிதான் சொல்லுது, ஆழங்களில் உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், கர்த்தாவே விண்ணப்பத்திற்கு செவி சார். அப்ப ஆழங்களிலிருந்து நாம் கூப்பிடும் பொழுது அந்த வற்றாத ஜீவன் நீரூற்றாய் மாற்றி அந்த இடத்துல தாகத்தை தீர்ப்பதற்கு கூட அந்த இடத்துல இடமில்லாதபடி அவர்களை துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். அந்த சித்தனா என்று சொல்லுது, ஏசைக்கு சித்தனா. அடுத்தது ஒரு துறவு ஒரு தோன்றும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி பண்ணுதுங்க, தோண்டும் பொழுது அங்க வாக்குவாதம் பண்ணல. நாங்க உன்னோடு செய்த வாக்குவாதம் இனி என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். நீ இந்த இடத்துல நீ எப்படி வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்லி அந்த எதிரிகள் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போறாங்க. அல்லையா அல்லையா? ரெண்டு இடத்துல அவங்க வாக்குவாதம் பண்ணாங்க. மூணாவது இடத்துல என்ன செய்ய முடியல, வாக்குவாதம் பண்ண முடியல. நான் உங்களோட உடன்படிக்கை செய்கிறேன், உடன்படிக்கை பண்றேன், இனிமேல் உன்னிடத்துல நான் வாக்குவாதம் பண்ண முடியாது, உன்னை ஜெயிக்க முடியாதப்பா, உன்னிடத்துல இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி அவங்க விசுவாசித்து என்ன செய்றாங்க, அந்த இடத்துல விட்டு அகன்று போறாங்க. கர்த்தர் அந்த பஞ்ச காலத்துல அவன் அந்த இடத்துல அந்த கிணறை தோண்டி அந்த இடம் எங்களுக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு ரெகபோத் என்று பெயர் வைக்கிறார். அல்லேலூயா, ரெகபோத். எல்லாம் முடிந்தது. ரெகபோத் வாக்குவாதம் பண்ணவங்க போயிட்டாங்க, சபைக்கு விரோதமா இருந்தவங்க போயிட்டாங்க, சபையில இருந்து முறுமுறுத்தவங்களா போயிட்டாங்க. ஆனால் தேவன் உண்மையான தேவ பிள்ளைகளை சபைகளை நிறுத்தும்படியாக இந்த இடத்திலே எங்களுக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு ரெகபோத் என்று பெயரை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ரெகபோத்தாக இந்த சபை மாறப் போகிறது. ரெகபோத்தா இடமில்லாதபடி சபையில நிரம்பி வழியக்கூடிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்க போகிறார், நிச்சயமாகவே செய்ய போகிறார். ஆகவே எங்களுக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த ரெகபோத்தாய் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தர் ரெகபோத்தாய் இருக்க போகிறார். ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவர் ரெகபோத்தாய் இடமில்லாதபடி நீங்க பெருக போறீங்க. ஆனால் இதற்கெல்லாம் நாம் கவனமாய் கேட்டுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். வார்த்தை கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவதற்குள்ளாக நம்முடைய பிள்ளைகள் பிறக்க அந்த பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லி சொல்லி நாம் கொடுத்து வளர்க்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீடும் எங்களுடைய சபை எங்களுடைய இடமும் ரெகபோத்தாய் கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தா 4 நாள் அழுகி போன பிணத்தை வார்த்தையினாலே அவர் சொன்ன வார்த்தை அந்த இடத்துல அந்த மனுஷன் அந்த குகையில படுத்திருந்த மனுஷன் எடுத்து வந்து அந்த வெளியே நிற்கும் பொழுது ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள் சொல்லி மாத்தாள் மரியாதை கொடுத்து கட்டுக்களை அவிழ்த்த உடனே கட்டு அவிழ்ந்துச்சு. நீங்க விசுவாசித்தா எப்படிப்பட்ட கட்டையும் கர்த்தர் உடைப்பார், எப்படிப்பட்ட கட்டையும் உடைத்து போவார். ஆமென். நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே
உள்ளே வாருங்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தரால் சபிக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அறுப்புண்டு போவார்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக வேதவசனம் தெல்லவும் தெளிவாக சொல்லியிருக்கிறது. நீங்க எல்லாரும் இடங்கொள்ளாமல் பெருக போறீங்க. சபை விஸ்திரமாக சபையில அநேக ஆத்துமாக்களை அநேக குடும்பமா வரப்போறாங்க. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாக மாற்றப்படியாக ஊழியக்காரன் குடும்பமாய் சபை மக்களாய் நீங்கள் சேர்ந்து எந்த ஊர்ல இந்த சுற்று வட்டாரத்துல கிராமங்களிலே ஏதோ இந்த இடத்தில் இருக்கிற கிராமங்களிலே நீங்க கால் வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஆத்துமாக்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இந்த வருடத்திலே தேவன் அப்படியாக செய்வார். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கண்களை மூடி நாம் சொல்றோம். பரிசுத்த